மாடல் மயக்கம். அது பிரம்மச்சாரிகளின் புறாக்கூண்டு போல இல்லாமல், அதே சமயம் பெரிய குடும்பத்திற்கு தேவையான விசாலமும் இல்லாமல், கல்யாணம் பண்ணி கொண்டால் தேவைப்படும் என்பது போன்ற கொஞ்சம் பெரிய ஃப்ளாட். 2 பெட்ரூம் ஃப்ளாட். அப்படின்னா 2 கல்யாணம் பண்ணிக்கலாமா? வெளிக்கதவு லாக் பொருத்தப்பட்டது தான் என்றாலும் அதன் நாக்கு உள்வாங்கி பிறகு நிலைப்பு துவாரத்துக்குள் செலுத்தப்படவில்லை. வெளியிலேயே தடுக்கப்பட்டு தயங்கி நின்று விட்டது. அதனாலேயே உள்ளே மின்விசிறிகளின் காற்று, வெளியே இயற்கையின் காற்று, இவைகளால் அலைக்கழிக்கப்பட்ட கதவு லேசாக ஆடிக்கொண்டிருந்தது. காலிங் குயில் கூவியும் உள்ளிருந்து யாரும் வரவில்லை. 2-3 முறை கூவிய குயில் உள்ளிருப்பவரை துயில் எழுப்பாததால் கதவில் கை வைத்து மெல்ல உள்தள்ளினான் விக்ரம். அறை அகன்று வா என்றது. உள்ளே நுழைந்தான். அங்கிருந்து பார்த்தாலேயே தெரியக்கூடிய படுக்கை அறையின் திரைசீலை அநாகரிகமாக ஒதுக்கப்பட்டிருந்தது. என்னவோ அதன் பூரா வண்ணத்துக்கும் பொருத்தமில்லாதபடி ஆங்காங்கே திட்டு திட்டாய் சிவப்பு. அந்த திட்டுக்களும் காயாதது போல ஈரமாக, உலராதது போல, யாரோ துடைத்து கொண்டார் போல, அல்லது துடைத்து விட்டார் போல. சிவப்பு திட்டு என்றால் வெற்றிலை பாக்கு கரையா? மருதாணி இட்டு விட்டிருக்கிறார்களா? சிவப்பு பெயிண்ட் அடித்தது போக மிச்சத்தை வீணாக்காமல் பண்ணப்பட்ட அலங்காரமா? அல்லது நெகட்டிவாக யோசித்தால் இரத்தமா? புனல் டிசைனில் குருதி படங்கள். இரத்தத்துக்கு வாசனை உண்டு ஆக்கிட்டே போயும் தெரியாததால் சீலைக்கும் வாசலுக்கும் இடையே இருந்த இடுக்கில் 2லும் படாமல் உள்ளே நுழைந்து பார்த்தால் இயற்கையை தப்பாக பின்பற்றியதால் அவன் இறந்து கிடந்தான். அதாவது மார்பு வழியாக கத்தியை சாப்பிட முயன்றிருந்தான். இந்த முரண்பட்டால் வீதியிலிருந்து அவனுடைய விழிகள் அவருடைய நரேந்திரன் என்று அழைக்கப்பட்ட அந்த நரன் அப்போது முதல் அதுவாகிவிட்டிருந்தான். விக்ரம் விக்கித்து போனான். இப்படி ஒரு நிலையில் நண்பனை பார்ப்போம் என்று அவன் நினைக்கவே இல்லை. முந்தின இரவு தொலைக்காட்சியில் நரேந்திரனின் விளம்பர சாதனையை பார்த்த விக்ரம் அவனை பாராட்டுவதற்காக மலர் மாலை கொண்டு வந்தாள். இப்போது மலர் வளையம் சாத்த வேண்டிய நிலையில் இருக்கிறானே. அடுத்தது என்ன? போலீஸ் வழக்கு, விசாரணை. தானும் உட்பட வேண்டியிருக்குமோ? தன்னையும் போலீஸ் புரட்டி எடுக்குமோ? நண்பன் வேறே, நட்பு முறிய, பகை வலுக்க எத்தனையோ காரணங்கள் போலீஸின் கற்பனையில் அணிவகுத்து நிற்கும். அதுவும் குறிப்பாக நரேந்திரன் அழகிய பெண்களுடன் தொடர்பு கொண்டவன் என்ற விவரத்தையும் தெரிந்து கொள்ளும் போலீஸ் அதே காரணத்துக்காக பெண் தகராறு காரணமாக அவனை நானே கொலை செய்து விட்டதாகவும் யூகிக்கலாம். தனக்கு முன் யாரும் நரேந்திரனை இந்த கோலத்தில் பார்த்திருக்க முடியாது என்றே தோன்றியது. கொலைக்கு பிறகான முதல் கண் சாட்சியிடம்தான் விசாரணை துவங்கும். அதன் விளைவுகள் எப்படி இருக்கும்? ஓடிவிடலாமா? முகத்தில் வியர்வை பெருகியது. பேண்ட் வலது பையிலிருந்து கைக்குட்டையை உருவி முகத்தை துடைத்து கொண்டான். அப்போது கர்ச்சிஃபுடன் வெளியே வந்து தான் முகம் துடைக்க உதவ மாட்டோம் என்று தெரிந்து கொண்டு அவன் காலடியில் விழுந்தது மடித்து வைக்கப்பட்ட ஒரு காகிதம். அவனுக்கு அதை கவனிக்க தோன்றவில்லை. அதனாலேயே பூட்ஸ் காலும் அந்த சீட்டை மிதித்து அவமானப்படுத்தியது. சரி, அக்கம் பக்கத்தில் ஓடிய பார்வை சொன்னது, புறப்படு. இந்த 9 மணி காலை நேரத்தில் அக்கம் பக்கத்து பிளாட்காரன் எல்லாம் வேலைக்கோ வியாபாரத்துக்கோ போயிருப்பார்கள். கல்லூரி பள்ளிக்கூட பிள்ளைகளும் போயிருக்கும். அந்த காலத்தில் வீட்டிலேயே இருந்து கொண்டு பொழுது போகாத வீட்டு மனைவிகள் புத்தகங்கள் படித்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அக்கம் பக்கத்து சந்தடியெல்லாம் விசாரிக்கும். இப்போது கேபிள் டிவி தன் கட்டடமே இடிந்து விழுந்தாலும் தானும் தன் டிவியும் மட்டும் சாகாவரம் பெற்றவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கும் அதே வீட்டு மனைவிகள். ஆகவே தான் வந்ததையும் போவதையும் யாரும் கவனிக்கப் போவதில்லை. ஓடிடலாம். மெதுவாகவே மாடிப்படியில் இறங்கினாலும் தடதடவென்று இறங்குவது போன்ற பிரம்மை. இதயம் காலுக்கு வந்து துடிப்பை கொடுத்த மாதிரி, ஏதோ மாடிப்படிகள் எதிர்த்து கோபக்குரல் கொடுப்பது மாதிரி, கொலைக்காரன் கொலைக்காரன் என்று கத்துவது போல. வாசல் கதவை திறந்தால் அது என்னவோ அந்த அப்பார்ட்மெண்ட்டையே காபந்து பண்ணுவது போல கீறிச்சிட்டது. இப்போது தான் அந்த கொலையை பார்த்து விட்டதை தெரிந்து கொண்டு மற்றவர்களை எச்சரிக்க அதுவும் துடிக்கிறதோ? ஓடு ஓடு. ஜீவித ராணி இசைந்தாள். அந்த சேர நாட்டிலம் பெண் சுந்தர திலங்கனில் பேசுவதே இசையாக இருந்தது. கொஞ்சம் தமிழ் தெரிந்ததால் அதுவும் கொஞ்சம் தமிழாகவே இருந்தது. நரேந்திரனிடம் இசைந்துவிட்டு ஹுர்ரே என்று கத்தியபடி முடிந்த உயரம் வரை வானை நோக்கி எம்பி குதிக்க வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. 1 மாதமாக பட்ட துன்பம் வீண் போகவில்லை. ஜீவதாரணியை பார்த்ததுமே உடலுக்குள் ஒரு புது ஜீவனை ஓடுவது போல இருந்தது அவனுக்கு. ஆனால் அவனுக்கு தொழில்தான் முதலில், அப்புறம்தான் மிச்சதெல்லாம். அப்போதைக்கு உடல் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பதை லாப ரீதியாக உணர்ந்தவன் அவன் தொழிலில் இறங்கினான். கடற்கரையில் மணலை எண்ணிக்கொண்டிருந்தாள் ஜீவிதராணி. கடற்கரையை களிப்புற்றது. கடல் அலைகள் வேக வேகமாக ஓடி வந்து அவளுடைய அழகை பருக துடித்தன.
முதல் அலையின் வேட்கையை பார்த்து அதற்கு தான் முந்திவிட துடித்த பின்னலை அதை தனக்கு பின்னால் இழுத்து போட்டு தான் முன்னே வந்து அவளை பார்த்து ஏங்கியது. ஓ என்று ஆர்ப்பரித்து வந்த முதல் அலை ஓவென வடிந்து உள்ளிறங்கியது. இன்னும் சில மணி நேரம் அவள் அதே கடற்கரையில் அமர்ந்திருந்தாளானால் கடல் அரிப்பே ஏற்படும் அபாயம். அருகே அமர்ந்திருந்த நரேந்திரன் காற்று அவளை தாண்டி தன் மீது மோதும் திசையில் உட்கார்ந்து கொண்டான். உப்பு காற்றிலும் சுகந்த நறுமணம். பையன்கள் சுண்டல் விற்க மறந்தார்கள். அவள் விருப்பப்பட்டால் டப்பாவோடு சுண்டல் முறுக்கு வகைராக்களை தூக்கி கொடுத்து விட அவர்கள் தயாராக இருந்தார்கள். சூரியனும் மறைய மறுத்தது. இரவோ அதனை விரட்டி கொண்டிருந்தது. இதில் பிரச்சனை ஒன்றும் இருக்காதே, ஜீவிதராணி கேட்டாள். அவன் உரிமையோடு அவளுடைய கையை பற்றினான். அந்த உஷ்ணம் இருக்காது என்றது. நரேந்திரனை தனியாக பார்ப்பவர்கள் அவனை 44 மதித்தால் ஜீவிதராணியுடன் இருக்கும்போது இன்னும் கூடுதல் வயதினனாகவே மதிப்பிட வேண்டியிருக்கும். தன் வயதுக்கும் பாதிக்கும் குறைவான ஒரு அட்டகாசத்துடன் தான் பேசிக்கொண்டிருக்கும் என்ற உண்மை அவனுக்கு புரியத்தான் செய்தது. ஆனாலும் தன் தொழில் காரணமாக புறத்தோற்றத்தில் இளமையை முதலீடு செய்திருந்தான் அவன். அதற்கு வசீகரம் மெருகூட்டியது. காந்தம் சேர்த்தது. கன்னியர்கள் வீழ்ந்தார்கள். இப்போது ஜீவிதராணி. வீழ்ந்தவர்கள் அவனை வெறுத்ததில்லை. காரணம் அவனே அவன் மூளை. அதில் இருக்கும் செல்கள் புதிதாக பிறப்பித்து கொண்டிருக்கும் யோசனைகள். ஒரே தயாரிப்புக்கு 7-8 வகையான விளம்பர உத்திகள். எல்லாவற்றையுமே தயாரிப்பாளர்கள் அள்ளிக்கொண்டு 5 ஆண்டு திட்டம் போடுவர். அவன் தரும் விளம்பர உத்திகளை அடுத்தடுத்து 5 வருடங்கள் யாரும் சலித்து கொள்ளாதபடி பத்திரிகைகளிலும் சின்ன பெரிய திரைகளிலும் காட்ட முடியும். ஆயிரக்கணக்கான புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க முடியும். ஆயிரக்கணக்கான பழைய வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ள முடியும். அந்த விளம்பர படங்களில் நடிப்பதற்கு மாடலிங் தெரிந்த இளம் பெண்களிடையே போட்டி. இந்த மாடலில் சிக்க ஆர்வம் பொங்க ஏக்கத்துடன் அவர்கள் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார்கள். மாடலிங்கும் தெரியாமல் உலகத்துக்கு எவ்வனத்தை எல்லாம் உடம்பில் மிருதுவமாக்கிய கொண்டிருக்கும் நங்கையரை நரேந்திரன் நாடுவான். தன் விளம்பர விதையை நடுவான். அவர்களை நாட்டமுறச் செய்வான். இப்போது ஜீவிதராணி. எல்லா குதிரைகளும் கொள்ளை கண்டதும் வாயை பிளந்து கொண்டு ஓடி வந்து விடுவதில்லை. ஜீவிதராணி என்ற குதிரை அப்படிப்பட்டதுதான். அதை தட்ட வேண்டிய இடத்தில் தட்டி, வருட வேண்டிய இடத்தில் வருடி, பாடி ஆடித்தான் வழிக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது. நரேந்திரன் கொண்டு வந்து விட்டான். சம்மதத்தையும் முழுசாய் தெரிவிக்க மனம் விரும்பினாலும் வாய் மட்டும் ஒப்புக்கு இதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காதே என்று கேட்டது. பிரச்சனை எங்கிருந்து வரப்போகிறது? அதுதான் நீ சம்மதித்து விட்டாயே. என்னுடைய பாதுகாவலரின் சம்மதம் வேண்டாமா? சட்டென்று காது வழியாக வாய்க்குள் கசப்பு இறங்கியது. உனக்கு பாதுகாவலரா? யார் அது? என் அம்மா என்று பதிலளித்த ஜீவிதராணி கலகலவென்று சிரித்தாள். காற்றலைகள் சந்தோஷத்துடன் அந்த சிரிப்பையும் சுமந்து சென்றன. அம்மாதானே? ஆறுதல் அடைந்தான் நரேந்திரன். நான் பேசி சமாளிக்கிறேன். வயதான, அதாவது 40 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்களை சமாளிப்பது எளிது என்று அவன் நினைத்திருந்தான். அம்மா சம்மதிக்காவிட்டால் தான் என்ன? நீதான் மேஜராச்சே என்று கேட்டு அவளுடைய நாடியை பிடித்தான். நான் மட்டுமல்ல, அம்மாவும் இந்த விஷயத்துல மைனர் தான். திடீரென்று சோகம் பூசிக்கொண்டாள் ஜீவிதராணி. இது என்ன புது சங்கடம்? ஆமாம், நாங்கள் இருவருமே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறோம். யார் அவர்? கனகராஜ். இப்போது கூட இதோ இந்த கடல் நடுவில் இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஜீவிதராணியின் சம்மதம் கிடைத்த பிறகு வேறு எந்த தடையும் தன் அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு குறுக்கே வரக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டான் நரேந்திரன். அது எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் தூள் தூளாக்கி விட வேண்டும் என்ற வெறியும் எழுந்தது. தன் அறைக்கு வந்து நின்ற பிறகும் மூச்சிருத்தது விக்ரமுக்கு. நண்பனுடைய மரணம் அவனை பாதித்திருந்தது. அதுவும் கொலை விளைவாக மரணம் சம்பவித்திருந்தது இன்னும் அதிகமாக பாதித்திருந்தது. முந்தின இரவு தொலைக்காட்சி அவனை கிரக்கமாக அடிமைப்படுத்தியதில்தான் இன்று அவன் நண்பனை தேடி ஓட வேண்டியிருந்தது. அவன் அதுவாகி போனதை பார்த்து திரும்ப ஓடி வரவும் வேண்டியிருந்தது. எதிரே டிவியும் இவன் கையில் ரிமோட் கண்ட்ரோலும் இரண்டும் சிக்கி தவித்தன. ஒவ்வொரு சேனலாக மாற்றி மாற்றி போட்டு சின்ன திரையில் பிகாசோ உருவங்களை பார்த்து மகிழ்வது அவனுடைய பொழுதுபோக்கு. சில சமயம் ஒளியை நிறுத்திவிட்டு காட்சியை மட்டும் பார்ப்பான். பக்கத்தில் இருக்கும் டிரான்சிஸ்டரை இயக்கி அதில் ஒளிபரப்பாகும் பாட்டுக்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாத டிவி காட்சிகளை காண்பதில் அவனுக்கு வக்ரமான சந்தோஷம். 25 வயது பிரம்மச்சரியத்தின் கோணங்கித்தனங்கள். எந்த நிகழ்ச்சியையும் உருப்படியாக பார்க்க மாட்டான். முழுசாக பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய, மனசில் நிற்கக்கூடிய நிகழ்ச்சி எதுவுமே இல்லை என்பது அவனுடைய அனுபவம். அதனால்தான் இந்த அவியல் கதம்பம் காக்டெயில். சன் டிவியிலிருந்து ரஜினிகாந்த், ஜெமினி டிவியில் த்ரிஷாவை எட்டி பார்க்க, ஸ்டார் மூவியின் த அட்வென்ச்சர் ஆஃப் பிளாக் பியூட்டி
இந்த இருவரையும் பார்த்து கைத்தட்டியது. திடீரென அவனை அறியாமலேயே விரல்கள் ரிமோட்டை நிறுத்தின. புதிய மலர் ஒன்று மணமிக்க சோப்பை முகர்ந்து கொண்டிருந்தது. பிறகு நீர் திவலைகளில் உடல் நனைத்து அந்த சோப்புக்கு தன் உடல் முழுவதும் பயணம் செய்ய உரிமை கொடுத்திருந்தது. அந்த ஆனந்தத்தை நுரையாக தன் மீது இருத்தி கொண்ட சோப்பு தன் ஸ்டாண்டில் அமர்ந்து திருப்தி அடையாத புது கணவனாக ஏக்கத்துடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தது. விக்ரமும் அந்த மலரையே பார்த்து கொண்டிருந்தான். நீர் தெளித்ததுதான் புத்துணர்வு அளிக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயமில்லாத வாலிப்பு. மார்புக்கு மேலாகவும் முழங்காலுக்கு கீழாகவும் மட்டுமே சென்சார் அனுமதி. அதனால் மிச்ச பாகங்களை கற்பனை செய்து கொண்டு சிரமப்பட வேண்டியிருந்தது. தெரிந்த பாகங்களிலிருந்து தெரியாத பாகங்களை விகிதாச்சாரமாக உணர முடியும் என்றாலும் அந்த காட்சியை படமெடுத்த போது சுற்றி நின்றிருந்தவர்களை நினைத்தால் ரொம்பவும் பொறாமையாகத்தான் இருந்தது. 10 வினாடிகளில் 7 அவளுக்கு தாரை பார்க்கப்பட்டிருந்தது. சோப்பு பெயரும் விளம்பர வசனங்களும் 7. பாவம், அவற்றுக்கு 3 வினாடிகள் தான். ரிமோட்டை நிறுத்தி அதற்கு அவன் நிம்மதி கொடுத்தான். அந்த சோப்பு விளம்பரத்துக்கு பிறகு வேறு எந்த நிகழ்ச்சியுமே பார்க்க அவனுக்கு பிடிக்கவில்லை. அந்த அழகியின் பெயர் என்ன? அவன் மனசு 1000வது முறையாக கேட்டது. உலக அழகி போட்டியில் அவள் கலந்து கொண்டதாக நினைவில்லை. ஆனால் உலகமே அவளுடைய அழகில் கிறங்கப் போவது நிச்சயம். அன்று அதற்கு முன்னுரை. அவனுக்கு இரவில் தூக்கமே வரவில்லை. விசிஆர் இருந்திருந்தால் அந்த விளம்பரத்தை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வைத்துக்கொண்டு அதனால் பரவாயில்லை, விளம்பரம் தானே, மறுபடியும் போடுவார்கள், மறுபடியும் போடுவார்கள். அந்த சோப்பை லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்த போகிறார்கள். அவர்கள் குளிக்கும்போது அவள் பெயர் என்ன? இந்த விளம்பரதாரர்களே மோசம். அழகான மார்பை மறைக்காதபடி அதற்கும் கீழே அவளுடைய பெயரை போட்டால்தான் என்னவாம்? என்ன நினைத்தோம்? ஆமாம், குளிக்கும்போது இவளை நினைத்து கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். ஏன், முகம் பழுவும்போது கூடத்தான். விக்ரமுக்கு பளிச்சென்று நினைவுக்கு வந்தவன் நரேந்திரன். ஒரு விளம்பர நிறுவனத்தின் கவர்ச்சியான அதிகாரி. இயற்கை 15 வருடங்களை அதிகப்படுத்தினாலும் தோற்றமும் பேச்சும் கலகலப்பும் அவனை விக்ரமுக்கு இணையாகவே காட்டியது. கல்யாணம் என்று பண்ணிக்கொள்ளாததான் ஒரு காரணமாக இருக்கலாம். பல கவர்ச்சி கன்னிகளுடன் பழகி அந்த விளம்பர மாடல்களுடன் சகல உரிமைகளையும் பகிர்ந்து கொண்ட அவனால் நிரந்தரமான திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள முடியவில்லை போலிருக்கிறது. சோப்பு மாடல் பெண் விக்ரமின் கண்ணுக்குள்ளேயே தங்கி அவனை தூங்க விடாமல் அலைக்கழித்து கொண்டிருந்தாள். தினமும் அவனுடன் தான் உறவாடுவதை அன்று தடுத்துவிட்ட அந்த பெண்ணோடு போராடி காலை 4 மணிக்குத்தான் அவளை விரட்டி அடித்து வெற்றி கண்டாள் நித்ராதேவி. பலன், சூரியன் வந்து எழுப்பி 3 மணி நேரத்துக்கு பிறகுதான் விக்ரம் தூங்கி எழுந்தான். அரை கதவை திறந்து எட்டி பார்த்தபோது அக்கம் பக்கம் சுறுசுறுப்பாக காலை அத்தியாயத்தை முடிக்க விரைவாக செயல்பட்டு கொண்டிருந்தது. தலையை சிலுப்பிக் கொண்டாள் விக்ரம். நரேந்திரனை உடனே போய் பார்க்க வேண்டும். அந்த விளம்பரம் அவனுடைய கைவண்ணம்தான். பாராட்ட வேண்டும். இன்னும் ஓரிரு மாதங்களிலேயே எட்டாவது நட்சத்திரமாக போய்விடக்கூடிய அந்த மாடல் பெண்ணின் அறிமுகம் கிடைத்திட வேண்டும். இப்படி இவன் ஆசைப்பட்டு அவதிப்பட தான் உதைப்படுவதையும் பொருட்படுத்தாமல் அவனை சுமந்து கொண்டு ஸ்கூட்டர் உற்சாகமாக பறந்தது. நரேந்திரனை பார்க்காமல் அவனை அதுவாக மட்டும் பார்த்து பயந்து ஓடிவிட முயற்சித்தது. வேண்டாம், ஓட வேண்டாம். பளிச்சென்று மூளையும் முகமும் மலர்ந்தன விக்ரமுக்கு. நரேந்திரனை பார்க்க போய் கொண்டிருந்த போது உற்சாக மிகுதியால் சாலை விதியை அவன் மீற அத்தனை நாள் வரை அதனை கண்டு கொள்ளாமல் விட்டிருந்த போக்குவரத்து போலீசார் அன்று உயர் அதிகாரிகளின் முன்னிலையில் அவனை கையும் ஸ்கூட்டருமாக பிடித்தது. எஸ், கொலை நடந்தது. நான் நரேந்திரன் வீட்டுக்கு போவதற்கு முன்னால் தான். அதாவது டிராஃபிக் போலீசார் தன்னை பிடித்து ஸ்பாட் ஃபைன் கட்ட சொல்லி அவன் கெஞ்சலையும் வேண்டுகோளையும் நிர்தாட்சணியமாக புறக்கணித்து 200 ரூபாய் தண்டம் விதித்து ரசீதும் கொடுத்து, எஸ், ரசீது இருக்கிறது, தேதி, நேரம், அபராத கட்டணம் என்று எல்லா விவரமும் அடங்கிய ரசீது. நேரம், ஆமாம், அதில் நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த நேரத்தை நரேந்திரன் கொலை செய்யப்பட்ட நேரமாக யூகித்து கொண்டால் அந்த ரசீது சொல்லும். கவலைப்படாதே யங்மேன், உனக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்லை. வெரி குட். இப்போதைய பயமெல்லாம் எந்த கொலைக்கார பயலாவது அங்கேயே ஒளிந்து கொண்டு தான் வந்து போனதையும் கவனித்து அவனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருந்தால் தான் மாட்டிக்கொண்டு விடுவோம் என்ற பயமெல்லாம் இப்போது தவிடு பொடி. ரசீது காக்கும், ரட்சியாய் காக்கும். என்னை பிடித்த டிராஃபிக் போலீஸ்காரரே, இதற்காகவாது உங்களை தனியாக கவனித்துக் கொள்கிறேன். வாரி வழங்குகிறேன். ரசீது எங்கே? ரசீது பேண்ட் வலது பக்க பாக்கெட். சாரி என்றது. ஜீவித ராணியின் வீட்டு அழைப்பு மணியும் அவளைப் போலவே கவர்ச்சியாக ஒலித்தது. கதவு திறந்தபோது ஒரு கணம் அதிர்ந்தான் நரேந்திரன். ஜீவிதா என்ற அவனுடைய குரல் அவனுக்கே வித்தியாசமாக ஒலித்தது. கதவை திறந்தவள் புருவத்தை சுருக்கினாள். யார் நீ? நீங்கள் வந்து நரேந்திரன். நீங்கள் ஜீவதாரணியின் அக்கா. 3 எழுத்து தான், ஆனால் இடையினம் அம்மா.
வாவ், வியந்தான் நரேந்திரன். 4-5 வயதே கூடுதலான ஜீவிதராணியின் தான் இவள். அம்மாவும் அவனுடைய விளம்பர படங்களுக்கு பயன்படலாம். இருவரையும் பக்கத்து பக்கத்தில் நிறுத்தி வைத்தால் சாலேஸ்வரக்காரர்கள் இருவரையும் இரட்டை பிறவிகள் என்றே படிப்பார்கள். சற்று தொலைவில் இருந்து பார்க்கும் நல்ல பார்வையுள்ளவர்களையும் அந்த இடைவெளி ஏமாற்றும். அறைக்குள் அடுத்த அடி எடுத்து வைத்தவாறு விளம்பர பட தயாரிப்பாளர் என்று மேலும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் நரேந்திரன். அவளுடைய கண்களில் பளிச்சென்று சுடர் மறைந்து இடர் ஒளி விட்டது. அந்த ஒளி மாற்றத்தை அவன் கவனிக்க தவறவில்லை. புதியவனை சந்திக்கும் அந்நியமா அல்லது முல்லை கொடியான தன் மகள் எங்கே அவன் மீது படர்ந்து விடுவாளோ என்ற அச்சமா? உட்காருங்கள் என்று அவள் நாற்காலியை காட்டிய தோரணையில் இருமாப்பு இருந்தது. அதற்கு அவள் தகுதியானவள் தான். ரூபாய், சொத்துக்கள் என்று மதிப்பு அளவிட்டு சமாச்சாரங்களுடன் ஜீவதாரிணியும் சேர்த்து கொள்ளலாம். அதனால் இருமாப்படைய அவளுக்கு தகுதி உண்டு. உள்ளிருந்து வந்தாள் ஜீவிதராணி. ஹலோ என்று அவள் நரேந்திரனை பார்த்து அழைத்த குரலில் வழக்கமான உற்சாகம் இல்லை. கண்களில் ஏதோ வருத்தம். நரேந்திரன் புரிந்து கொண்டான். ஜீவிதராணி விரும்பினாலும் அவள் விளம்பர படங்களில் நடிக்க ஏதோ தடங்கல். என் அம்மா சரண்யா என்று அம்மாவை அறிமுகப்படுத்தினாள் ஜீவிதராணி. சரண்யா ஆமோதிப்பது போல, ஆனால் கர்வமாக தலையாட்டினாள். அவளுடைய காது மடல்களில் இருந்து வைரக்கற்கள் கண் சிமிட்டின. பல வர்ணங்களின் சந்தோஷமாக. ஆனால் அந்த சந்தோஷ ரேகை அவளுடைய முகத்தில் இல்லாதது குழப்பமாக இருந்தது நரேந்திரனுக்கு. நீங்கள் எந்த விளம்பர கம்பெனியை சேர்ந்தவர்? ஃப்ரீலான்ஸ். கூப்பிடும் கம்பெனிகளுக்கு என் ஐடியாக்களை விற்கிறேன். சரண்யாவின் முகம் கடுகடுத்தது. என் மகள் உங்கள் விளம்பர படத்தில் நடிக்க மாட்டாள். நிர்தாட்சியமான உடனடியான அந்த தாக்குதல் நரேந்திரனை நிலைகுலைய வைத்தது. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இழுத்தான். ஜீவிதராணி கை நழுவி போய்விடுவாளோ? நான் ஏற்கனவே ரொம்பவும் வேதனை அனுபவித்து கொண்டிருப்பவள். என் மகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டாம். பளிச்சென்று நிமிர்ந்தான் நரேந்திரன். ஜீவிதராணியின் கண்களில் தெரிந்த பளபளப்பு அவனுக்கு புதிராக இருந்தது. பழகிய இந்த ஒரு மாதத்தில் அந்த காந்த கண்களுக்கு உள்ளே மர்மம் இருக்கக்கூடும் என்று அவன் நினைத்ததே இல்லை. ஐ எம் சாரி, நீங்கள் ஏதோ பாதிப்பில் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அப்புறமாக வந்து பார்க்கிறேன். எழுந்திருக்க முயற்சித்தான் நரேந்திரன். எப்போது பார்த்தாலும் என் பதில் இதுதான். நான் இவளை பாதுகாக்க விரும்புகிறேன். டெலிஃபோன் சினுங்கியது. சுகந்த நறுமணத்துடன் ஒரு பூங்கொத்தாய் தன்னை தாண்டி சென்று சரண்யா ரிசீவரை கைப்பற்றிய போது மயங்கித்தான் போனான் நரேந்திரன். ரிசீவர் அவளுடைய காது மடலுடன் ஸ்பரிச உணர்வு கொண்டாடிய அதே வேளையில் அது தெரிவித்த தகவல் அந்த உறவை பரிகசிப்பதாக இருந்திருக்க வேண்டும். சரண்யா லேசாக முகம் சுளித்தாள். அந்த சுளிப்பில் கொஞ்சம் பயமும் இருந்தது. தான் ஒன்றும் பேசாமல் ரிசீவரை வைத்துவிட்டு திரும்பிய போது அவளுடைய முகம் லேசாக வாடித்தான் போயிருந்தது. ஜீவிதராணிக்கு சமமாக துடித்து போனான் நரேந்திரன். என்ன சமாச்சாரம் மேடம்? நான் உங்களுக்கு உதவலாமா என்று கேட்டு பதறினான். என்னுடைய இப்போதைய சோகமும் அன்று இப்படித்தான் ஆரம்பித்தது. இலக்காரமாக சொன்னாள் சரண்யா. ஃப்ளாஷ்பேக்கில் உறங்கினாள். ஹலோ என்ற அவளுடைய அந்த குரலை கேட்பதற்காகவே நூற்றுக்கணக்கான தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன. அந்த நிறுவனத்திற்கு வரவேற்பாளர் என்ற பதவியில் அந்த அலுவலகத்தின் முன் அலங்காரமாக விளங்கினாள் சரண்யா. அவளுக்கு எதிரே உள்ள நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவளை பார்த்து கொண்டிருப்பதை மட்டும் தம் தொழிலாக வைத்து கொண்டிருந்தவர்கள் பலர். முகத்தில் எந்நேரமும் வளர்ச்சி. இதழ்களில் வார்த்தைகள் நர்த்தனமாடுவதையும் அந்த இதழ்கள் குவிந்து மூடும் அளவையும் பார்த்து கொண்டே இருக்கலாம். தான் சந்திக்க வேண்டிய அலுவலர் உள்ளே இருந்தாலும் தான் உள்ளே போய் அவருடன் பேசுவதை விட அவர் இங்கு வந்து இவளுக்கு முன்னாலேயே தன்னுடன் பேச மாட்டாரா என்று ஏங்கிய வாடிக்கையாளரே அதிகம். அவர்களில் ஒருவன் தான் கனகராஜ். அந்த நிறுவன தயாரிப்பின் விளம்பர சேவையை மேற்கொண்டிருந்தான் அவன். சமீபத்தில் தான் வேலைக்கு சேர்ந்த சரண்யா என்ற அந்த புஷ்பம் அவனை கிறங்க அடித்து கொண்டிருந்தது. அவளும் அவருடைய வசீகரத்திற்கு அடிமையான அவளை தன் அடிமையாக்கி கொள்ள நினைத்தான். அந்த நிறுவனத்தின் பொருட்களை விளம்பர வாசகங்களுடன் பத்திரிகையில் அறிமுகப்படுத்தி வைப்பவன் அவன். அதற்கும் மேலாக துண்டு திரைப்படங்களையும் தயாரித்து தியேட்டர்களில் வெள்ளித்திரைகளை வண்ணமயமாக்குவான். விற்பனை மேலாளரை சந்தித்த போது அவருடைய அலுவலகத்திலேயே அவர்கள் தயாரிப்புக்கான விளம்பர மாடல் இருப்பதை உணர்த்தினான். யார்? சரண்யாவா? சற்றே அதிர்ந்தார் மேலாளர். அவள் ஜிஎம்மோட சிபாரிசு. அணுக முடியுமா? அனல் பறக்கும். பறக்காது, சமாதானம் சொன்னான் கனகராஜ். அந்த பெண்ணுக்கு தன் அழகில் கர்வம் இருக்கிறது. அது அவளுடைய கண்களில் தெரிகிறது. தன் யௌவனம் பிறரால் பாராட்டப்பட வேண்டும் என்ற ஏக்கமும் தெரிகிறது. அவள் நிச்சயம் விரும்புவாள். எங்கள் கம்பெனி கொள்கைகளுக்கும்
பணிமுறைகளுக்கும் பங்கம் வராமல் செய்ய முடியுமானால் செய்யுங்கள். எதற்கும் ஜிஎம்ஐ சந்தித்து அவருடைய அனுமதியையும் வாங்கிவிடுங்கள். மேலாளர் நைஸாக கழண்டு விட்டார். சரண்யாவை கனகராஜ் நேரடியாக தாக்கினான். அவளுடைய அழகே, அதன் மதிப்பே, அதன் பிறர் நோக்கும் விதமே அவளுடைய பலவீனமாக இருந்ததை அறிந்து தாக்கினான். சரண்யாவை ஜிஎம்மிடம் பேசி அனுமதி வாங்கி கொடுத்தான். ஜிஎம்முக்கு அதற்கு சம்மதமில்லைதான். ஆனால் தன் சபல தேவைகளுக்கு அவள் பயன்படுவாள் என்று எதிர்பார்த்ததால் தான் அவளுக்கு வேலையும் வசதியும் பண்ணி கொடுத்திருந்தார் அவர். சபலம்தான் எடை கூடிக்கொண்டே போயிற்றே தவிர தேவை தீரும் வழியைத்தான் காணும். வெளி பிரபலத்திற்கு உட்படுத்தாமல் தன் ஆபீஸ் மனைவியாக அவளை வைத்து கொண்டு விட அவர் காத்து கொண்டிருந்தார். இடையில் கனகராஜ் விளம்பர படத்தில் நடிக்கும் பட்சத்தில் அவள் பல கண்களுக்கு விருந்தாவாள். அதையே ஒரு சலுகையாக எடுத்துக்கொண்டு அவளுக்கு வேலை கொடுத்து ஆதரித்த உரிமையில் வேலையை தாண்டலாம். மாடலிங் அனுபவம் அவளுக்கு அதிகமாக ஆக பிற ஆண்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அதையே தனக்கும் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் கனகராஜ் போட்ட கணக்கு அவன் கோணத்தில் வேறு விதமாக இருந்தது. மாடலிங் பற்றிய சரண்யாவின் அப்பாவித்தனம் அவனுக்கு சாதகமாக இருந்தது. தன்னை லட்சக்கணக்கான பேர் தியேட்டர்களில் பார்த்து ரசிக்கப் போகிறார்கள் என்ற இளமை ஆர்வம், பாராட்டுகள் பெருகப் போகின்றன, வருமானம் குவியப் போகிறது என்ற கடலளவு எதிர்பார்ப்பு. அவள் விழுந்தாள். இந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டான் கனகராஜ். வெள்ளித்திரை அனுமதிக்காத காட்சிகளை தாராளமாக எடுத்துக்கொண்டான். நிழல் வியாபாரத்துக்கு பயன்படுத்தி கொண்டான். இந்த சமாச்சாரத்தை ஜிஎம்ஏ அவளிடம் தொலைபேசி போது அதிர்ந்து போனாள் சரண்யா. கவலைப்படாதே சரண்யா, உனக்கு உதவத்தான் நான் இருக்கிறேனே என்று உள்ளத்தில் விஷத்தோடும் உதட்டில் தேனோடும் பேசினான் கனகராஜ். ஆனால் அந்த முதல் அதிர்ச்சி அவளை சம்மட்டி அடியாகத்தான் தாக்கியது. அவள் நிலை குனிந்து போனாள். சக மாடல்கள் கிண்டலாகவும் தம் தொழில் பொறாமையை தீர்த்து கொள்வது போலவும் அவளிடமே கேட்டபோது அவள் பொடி பொடியானாள். பத்திரிகைகள் கிசுகிசுத்த போது கிழிந்தே போனாள். குளியல் காட்சிகளில் சோப்பை விட, வாட்டர் ஹீட்டரை விட, பாத்ரூம் உபகரணங்களை விட தனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கனகராஜ் படம் எடுத்ததன் உள்ளர்த்தத்தை அவள் புரிந்து கொண்ட போது அநேகமாக எல்லாமே நழுவி போய்விட்டிருந்தது. தன்னை தன் சபல தேவைகளுக்காக நாடி வந்த ஜிஎம்மும் அந்த அபவாதத்திற்கு பிறகு தன்னை பார்ப்பதையே தவிர்த்ததையும் அவர் வேறு நிறுவனத்துக்கு தாவிவிட்டதையும் அறிந்து மனம் பறந்து போனாள் சரண்யா. இந்த நிலை தன் பெண்ணிற்கு வர வேண்டுமா? இன்றும் கூட கனகராஜ் அந்த 300 அடி படத்தை வைத்துக்கொண்டு தன்னை பிளாக்மெயில் செய்வது போன்ற நிலை மகளுக்கும் ஏற்பட வேண்டுமா? மாடலிங் தொழிலின் போது ஏற்பட்ட தாகத்தை தனித்து கொண்டதன் பலனாக பிறந்த ஜீவித ராணிக்கு அதன் அவலம் தொடர வேண்டுமா? ஃப்ளாஷ்பேக் முடிந்தது. ஓ மிஸ்டர் நரேந்திரன், வேறு மாடல் யாரையாவது தேடி பாருங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் சரண்யா. ஜீவித ராணியின் ஏக்க விழிகள் நரேந்திரனுக்காக பரிதாபப்பட்டன. கவலைப்படாதீங்க, அம்மாவின் மனசை மாற்றிடலாம். இல்லாவிட்டாலும் நான் மேஜர் தான். என் விருப்பத்துக்கு யாரும் குறுக்கே நிற்க முடியாது. உங்கள் விளம்பரங்களுக்கு நான் மாடலாகிறேன் என்றால் உறுதியான குரலில். நெகிழ்ந்தான் நரேந்திரன். இவளை பரிசுத்தமாக பாதுகாக்க மீண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். குளியல் காட்சியானாலும் தொட்டியில் கங்கை நீரை நிரப்பித்தான் படம் எடுக்க வேண்டும் என்றும் அவளுக்கு பங்கம் நேரக்கூடாது என்பதிலும் அவன் உறுதியாக இருந்தான். நரேந்திரனின் அமைதி விக்ரமுக்கு புதியது. என்னப்பா, பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எப்பவுமே கலகலன்னு இருப்ப, இப்போ என்ன வெலவெலன்னு இருக்கே? விக்ரம் கேட்டான். அற்புதமான ஒரு மாடல் கிடைச்சிருக்கா விக்ரம். நரேந்திரன் மௌனத்திற்கு விடை கொடுத்தான். என்னப்பா இது, 5 ஸ்டார் ஹோட்டல் விருந்தோடு சொல்ல வேண்டிய சமாச்சாரமாச்சு இது. ரொம்ப அல்பமாக டிரைவனில் வந்து சொல்றியே. விக்ரமுக்கு ஒரு பெரிய பார்ட்டியும் அந்த புது மாடலின் அறிமுகமும் நழுவி விடுமோ என்ற வேதனை. ஆனால் வீட்டில் தடா. அம்மாவின் வாழ்க்கை சோகம் எழுகியது. காரணம் வில்லன் கனகராஜ். என்ன விவகாரம்னு தெரியல, ஏதோ கசமுசா அவன் அவளையும் மகளையும் பயமுறுத்துகிறான் தெரிகிறது. அந்த பாதிப்பு அம்மாவின் ஒவ்வொரு அணுவிலும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆளை காட்டு, சரி பண்ணிடலாம். அதுக்கு முன்னால் அவங்ககிட்ட இருக்கிற அவங்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனை சட்டத்துக்குள்ளே நுழைச்சி ஒரு வழி பண்ணிடலாம். ஆனால் ஜீவிதராணி மாடல் மகள், என்னுடன் ஒத்துழைக்க விரும்புகிறாள். வா, அப்புறம் என்னப்பா? பார்வை விலங்கு, வீட்டு சிறை எல்லாத்தையும் மீறி அவள் வரக்கூடுமானால் அவளுக்கு நிச்சயம் ஏதாவது பாதிப்பு ஏற்படும். அப்படின்னா 24 மணி நேரம் நான் அவளை கண்காணிக்க முடியுமா என்ன? அவளோ சம்மதிக்கிறாள். மாடலாக்கி படம் எடுத்துடு. அப்புறம் நீ வேற, அவ வேற. அப்படி விட்டுவிட முடியாது. நரேந்திரன் பெருமூச்சிட்டான். அந்த கனகராஜை சரி பண்ணிட்டா அவளோட அம்மா சரண்யா சரியாயிடுவா. அவள்தான் அந்த வீட்டில் ஏதோ ஆதாயத்தை எதிர்பார்த்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான். இதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்காத. ஜீவிதராணி, ஆஹா, பேரே நாக்கில் பாதாம் அல்வா சுகமாக இனிக்குது. மேஜரான அவளுக்கு மாடலிங்கில் இஷ்டம் இருக்குது.
ஒருவேளை எதிர்ப்பை தாங்கிக்க முடியாமல் அவள் உன்னையே தஞ்சம்னு வந்துடுவாளோன்னு பயப்படுறியா? அதுவும் ஒரு வகையில் சரிதான். அவளை என்னோட விளம்பர எல்லையோட நிறுத்திக்க ஆசைப்படுறேன். எனக்கும் கல்யாணம்னு ஆகியிருந்தா இவளை நிரந்தரமாக பராமரிக்கிறதுங்கிறது முடியாது. ஆனால் கல்யாணம் ஆகலைங்கிறதுக்காக எத்தனையோ மாடல்கள் என்னை தினம் தினம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த சூழ்நிலையிலேயும் அவளை நான் முழுமையாக பாதுகாக்கிறதுங்கிறது முடியாத சமாச்சாரம். உடம்பெல்லாம் மச்சண்டா உனக்கு. நானும் தான் பிரம்மச்சாரி, ஊராக ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிக்கிட்டு அலையிறேன். அலைச்சல் தான் மிச்சம். பொறாமையுடன் சிரித்தான் விக்ரம். சரி, உன் யோசனை என்ன? சீரியஸாக ஜீவிதராணியோட ஒத்துழைப்போட இறங்கிடுட்டா? படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா கவலையே இல்லை. ஆனால் ரகசியமாகத்தான் படம் எடுக்கணும். கரெக்ட், அப்படியே செய். உன்னோட விளம்பர படங்களை பார்த்து விமர்சனம் செய்கிறதை தவிர இந்த துறையில் எனக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் நீ வெச்ச குறியில் தப்பில்லை ஜமாய். நரேந்திரன் ஆக்கப்பூர்வமான யோசனையில் ஆழ்ந்தான். விக்ரம் அவனுக்கு பெரிய மனோரீதியான பலம். ஒரு விற்பனை பிரதிநிதியாக ஊரெல்லாம் சுற்றும் அவனால் நரேந்திரனின் விளம்பர படங்கள் பற்றிய வெகுஜனம் கணிப்பை உடனுக்குடன் சொல்ல முடியும். சில சமயம் தற்செயலாக சில திருத்தங்களை சொல்ல அதில் தொழில் நுணுக்க ரீதியாகவும் சரியானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விளம்பரங்களில் மாற்றங்களையும் மிக அதிகமான எதிர்பார்ப்புகளையும் உண்டாக்கும். தன் எண்ணப்படி செய்யலாம் என்பதற்கு ஆதரவு கிடைத்துவிடும் போது அந்த எண்ணத்தை செயலாக்கும் தீவிரமும் அதிகரித்து விடுகிறது. நரேந்திரன் துணிந்தான். ஜீவிதராணி துணியை விலக்கினாள். முழு முதல் மாடலானாள். அம்மா குளிக்க போயிருக்கும் சமயங்களில் டெலிஃபோன் அவளை வா வா நல்ல சந்தர்ப்பம் என்று ரகசியமாக அழைக்கும். அதனோடு காதல் புரிந்தவாறே எதிர்முனையில் இருக்கும் நரேந்திரனுக்கு தகவல் தருவாள். அத்தகைய தகவல் பரிமாற்றத்தில் நாள், நேரம், இடம் எல்லாம் குறிக்கப்பட்டது. இடம் கூட நரேந்திரனுக்கு விக்ரமால் சிபாரிசு செய்யப்பட்ட இடம்தான். என் பணக்கார கிளையண்ட் அற்புதமாக ஒரு மாளிகையை கட்டி வைத்திருக்கிறார். சினிமா ஷூட்டிங்க்கு விடப்போவதாக சொல்லி கொண்டிருந்தார். நீ முதல் போனி பண்ணுவதில் அவருக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை. அதுவும் பாத்ரூமை மட்டும்தான் நீ பயன்படுத்த போகிறாய். அந்த பாத்ரூமில் ஒரு நடுத்தர குடும்பம் குடித்தனமே நடத்தலாம் என்று சொல்லி அவன்தான் அந்த இடத்தை பிடித்து கொடுத்தான். ஜீவிதராணி வந்து சேர்ந்த சந்தோஷத்தை விட அவள் எப்படி தலைகளையும் தடைகளையும் மீறி வந்தாள் என்று தெரிந்து கொள்வதில்தான் மிகுந்த ஆர்வம் காட்டினான் நரேந்திரன். அம்மாவுக்கு உள்ளூர சம்மதம்தான். ஆனால் கனகராஜின் மிரட்டல் பயத்தை கொடுத்தது. அவனுக்கு நான் வேண்டுமாம். ஜீவிதராணி உணர்ச்சியின்றியே சொன்னாள். வாட்? அதுதான் நரேந்திரன். ஆமாம், அவன் ஒரு செக்ஸ் வியாபாரி என்ற அவளை தீர்க்கமாக பார்த்தான் நரேந்திரன். அந்நாளில் அம்மாவை தன் விளம்பரத்திற்கு மாடலாக பயன்படுத்தி கொண்டான் என்று சொன்னேனே. ஆமாம். அதே சமயம் அம்மாவின் பல கவர்ச்சி கோணங்களையும் ரகசியமாக ஒளிப்பதிவு செய்த பாவி அவன். அதை மலையாள திரைப்படங்களுக்கு இடையே நுழைத்து திரையிட்டவன். அதிலே சம்பாத்தியம். இப்போது ஜீவி அழுகிறாயா என்ன? விம்மலை தொண்டைக்கு கீழே அமிழ்த்தி கொண்டாள் ஜீவிதராணி. ஆனாலும் அவள் உடைந்திருப்பதை குரலில் இருந்த பிசிறு சுட்டி காட்டியது. என்னையும் அதே போல படம் எடுக்க துடிக்கிறான். அப்படி நான் இணங்காவிட்டால் அம்மாவின் துண்டுபட விவகாரங்களை அம்பலப்படுத்தி விடுவதாக பயமுறுத்துகிறான். தன்னிடம் ஏகப்பட்ட அடியாட்கள் இருப்பதாக மிரட்டுகிறான். நான் அவனுக்கு இணங்க வேண்டுமா? நான்சென்ஸ். உடலை பதறியது நரேந்திரனுக்கு. கவலைப்படாதே ஜீவி, எனக்கும் நிறைய அடியாட்கள் தெரியும். அவர்களை வைத்து பல விளம்பர படங்களை எடுத்தவன் என்ற முறையில் அவர்கள் என்னிடம் விசுவாசத்துடன் இருக்கிறார்கள். சமயத்தில் உதவுவார்கள். ஆனால் அம்மாவுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே எடுத்திருந்த பல விளம்பர படங்களை பார்த்ததும் உங்களை பற்றிய தகவல்களை சேகரித்தும் உங்கள் மீதான மதிப்பை உயர்த்தி கொண்டிருக்கிறாள். இன்னும் சொல்லப்போனால் இப்போது நான் அவளுக்கு தெரியாமல் வந்திருப்பது கூட அவளுக்கு தெரிந்துதான் நடந்திருக்கிறது என்று நம்புகிறேன். ஓ, தேங்க்ஸ் ஜீவி. நான் இந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மேலும் நேரத்தை வீணாக்க விரும்பாமல் பரபரவென்று படப்பிடிப்பு வேலைகளில் இறங்கினான் நரேந்திரன். தன் உதவியாளர்களுக்கு அவரவருக்கு உண்டான பொறுப்புகளை பிரித்து கொடுத்து கொண்டே வந்த அவனுக்கு புதிய மனித வாசனை ஒன்று இந்த நடவடிக்கைகளை மேய்வது போல தோன்றியது. இந்த குழுவே தனக்கு பழக்கப்பட்டதுதான். தன்னோடு கூடவே இருப்பதுதான். தன் விளம்பரப்பட தயாரிப்பில் ஒத்துழைப்பதுதான். இவர்கள் யாருக்கும் வித்தியாசமான பார்வை இருக்க முடியாதுதான். வேறு அந்நியர்கள், எடுபிடி வேலைகளுக்காக அன்று தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவர்களில் யாராவது. சரண்யாவோ தன் வீட்டினுள்ளேயே உடம்பையும் கண்களையும் வைத்துக்கொண்டு பார்வையை மட்டும் பெண்ணுடன் அனுப்பி வைத்திருக்கிறாளே. அல்லது ஏதேனும் ஆவியோ இந்த வீட்டில் யாரேனும் தற்கொலை செய்து கொண்டு இங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறதா? சோப்பு கொண்டு வாங்க. நரேந்திரன் வேலையில் இறங்கினான். உரை நீங்கிய நிர்வாண சோப்பு அவனுடைய கையை தஞ்சம் அடைந்தது. சோப்பில் தண்ணீர் தெளித்து அதன் பெயர் மறையாதபடி சுற்றிலும் நுரையை உண்டாக்கி ஸ்டாண்டில் வைத்தான் நரேந்திரன். குளியல் தொட்டடியில் படித்திருக்கும் ஜீவராணி அதை கை நீட்டி எடுக்க வேண்டும்.
கவர்ச்சிக்கு கவர்ச்சி, விளம்பரத்துக்கு விளம்பரம். நீர் நிறைந்த தொட்டிக்குள்ளிருந்து அவள் கை நீட்டும் போது மார்பு நீர்மட்டத்துக்கு மேலெழும்பி வரும்போது கட் செய்ய வேண்டும். சாத்தப்பட்ட அறைக்கு வெளியில் இருந்து அந்த இரு கண்கள் துளைப்பதை உணர்ந்தான் நரேந்திரன். யார் அவன்? புதியவன். சரண்யா அனுப்பி வைத்திருப்பாளோ? தன் நடவடிக்கைகளை கண்காணிக்கிறாளோ? மிகவும் கவர்ச்சியான குளியல் அறை அது. தந்ததால் இழைத்தது போன்ற குளியல் தொட்டி. சுவர்கள் எல்லாம் பளிங்கில் இழைத்தது, பளபளத்து கொண்டிருந்தன. உள்ளே ஒரு பளிங்கு சிலை, உயிரோடு உணர்வோடு, அதன் படப்படுத்த கண்களில் மகிழ்ச்சி. சுற்றி நின்றவர்கள் எல்லாம் ஆண்களாகவும் அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் வேட்கையாக இருந்ததை கண்டு மிரட்சி. அந்த அறையை குளித்து அசுத்தப்படுத்தக்கூடாது என்றுதான் தோன்றும். ஆனால் ஜீவிதராணி குளிப்பதால் அந்த அறையே புதுப்பொலிவு பெறுவதாகவும் தோன்றியது. அறைக்குள் கேமரா, ஒளி விளக்குகள், கீழே பூரா கேபிள்கள், எல்லா ஜலங்களும் உயிர் பெற்றிருந்தன. நீர் நிரம்பிய தொட்டியில் ஏற்கனவே சோப்பு நுரை கலக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஜீவிதராணி பக்கத்து அறையில் மேக்கப் போட்டு கொண்டிருந்தாள். அதாவது உடைகளை கலைந்து சற்றே இடுப்புக்கு கீழிருந்து மார்புக்கு மேலாக ஒரு துண்டு கட்டியிருந்தாள். படப்பிடிப்பு நடக்கும் போது தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குளியல் தொட்டியில் இறங்கும் போது கேமரா கோணம் தன் முழங்காலுக்கு மேல் ஏறிவிடாதபடி எப்படி எச்சரிக்கையுடன் கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்து கொண்டாள். குளியல் அறைக்குள் நுழைவது போல ஒரு ஷாட், காலை உயரே தூக்கி குளியல் தொட்டி நீருக்குள் நுழைப்பது போல ஒரு ஷாட், அப்புறம் உள்ளே படுத்துக்கொண்டு சோப்பு நுரை உடலை மூட பாதத்திலிருந்து முழங்கால் வரை வெளியே நீட்டி கைகளால் சோப்பு தேய்த்து கொள்வது போல ஒரு ஷாட், கைகளால் தடவப்படும் சோப்பு நுரை செழுமையான கன்னங்களை காதலிப்பது போல ஒரு ஷாட். ஒவ்வொரு ஷாட்டிலும் ஜீவிதராணியின் நிறைவான புன்சிரிப்பு, மலர் போன்ற புன்சிரிப்பு. ஒவ்வொரு கட்டத்திலும் மிகவும் உன்னிப்பாக தொழில் நுணுக்க பரிமளிப்போடு இயங்கிக் கொண்டிருந்தான் நரேந்திரன். ஆனாலும் ஏதோ ஒரு வாசனை, அந்த சூழலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தீய வாசனை. யாருக்குரியது அது? மேக்கப்பின் போது அன்றைக்காக தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருந்த ஆட்களுக்கு ஊதியம் கொடுத்து பைசல் பண்ணும் வரைக்கும் அங்கேயே சுற்றி சுற்றி வந்த அந்த பார்வையும் வாசனையும் திடீரென்று மறைந்துவிட்ட பிரம்மை. விளம்பர பட தயாரிப்புக்கான குறிப்புகளை தயார் பண்ணி கொண்டிருந்தான் நரேந்திரன். மே ஐ டிஸ்டர்ப்? தேன் வந்து பாய்ந்தது காதினிலே. நிமிர்ந்தான் நரேந்திரன். நீரஜா, வா நீரஜா, உட்கார். உற்சாகமாக அவளை வரவேற்றான் நரேந்திரன். வந்தவள் எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். அவள் கண்கள் நரேந்திரனின் முகத்தை விட்டு அகலவில்லை. படபடுக்காத இமைகள், கூர்மையான பார்வை. என்ன நீரஜா அப்படி பார்க்குற? வாட்ஸ் த மேட்டர்? ஹேய் நரேன், நான் உன் கூட எத்தனை வருஷமா இருக்கேன், இப்போ எதுக்கு அதெல்லாம்? நோ, சொல்லு. எனக்கு மறந்து போச்சு. எனக்கு மறக்கவே மறக்காது. இப்படி ஒரு தேவதை என்னோட தொடர்பு கொண்டதே என் கிஃப்ட். மறக்குமா? ஷிட், சும்மா சத்தாய்க்காத. இப்படி பேசி பேசி தான் என்னை ஏமாத்திட்ட. புரியாமல் அவளை பார்த்தான் நரேந்திரன். நீரஜா ஒரு மாடல் அழகி, 5 அடி 7 அங்குலம். அவள் உயரத்துக்கு சமமான அளவில் ஆண் மாடலை தேடுவதற்குள் அவனுக்கு பொறுமையே போய்விடும். உயரத்தோடு வாலிபமும் அவள் இருந்ததால் கூடுமானவரை அவள் தனித்து தோன்றும் விளம்பர படங்களையே தயாரித்தான் நரேந்திரன். ஆனால் நீரஜாவோ அவன் தனக்கு மட்டும்தான் என்று நினைத்து கொண்டாள். அவனுடைய விரும்பின உத்திகளினால் மெல்ல மெல்ல கவரப்பட்ட அவள் தன்னை தவிர வேறு யாரையும் அவன் மாடலாக அமர்த்தினால் அதனால் கோபம் வரும் அளவுக்கு போயிருந்தாள். இப்போது ஜீவிதராணி என்ற புது மலரை அவன் பிடித்துவிட்ட தகவல் அறிந்து அவனுடன் சண்டை போட வந்திருக்கிறாள். நரேந்திரனை பொறுத்தவரை நீரஜா மட்டுமில்லாமல் அவன் பணியில் அமர்த்தும் எந்த மாடல் பெண்ணும் தொழில்முறை சம்மதத்தோடு சரி. அதற்கு பிறகு அவன் அவர்களை எதற்காகவும் தொடர்பு கொள்வதில்லை. ஆனால் மாடல் பெண்கள் அவனை விட்டுவிடுவதில்லை என்பதும் உண்மை. அவன் தம்மை ஒரு எல்லையோடு நிறுத்தி கொள்வதை அவர்கள் வேதனையுடன் அனுமதித்து வந்தார்கள். ஆனால் ஒரு சில பெண்கள் விளம்பர பணி என்ற வரம்பையும் மீறி அவனுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ள விரும்பியதும் உண்டு. பலவீனமான ஓரிரு சந்தர்ப்பங்கள் நரேந்திரனையும் நிர்பந்தப்படுத்தியிருக்கிறது. அதற்காக அவன் எந்த உறவையும் தொடர நினைத்ததே இல்லை. ஒரு சில பெண்கள் அவனை வலையில் வீழ்த்த முயன்று தோற்று போராடி விளம்பர பட தயாரிப்பாளர்களிடம் சரணடைந்திருக்கிறார்கள். ஆனால் வெகு விரைவில் அவர்கள் மீண்டும் நரேந்திரனையே நாடி வந்ததற்காக அவன் என்றுமே கர்வப்பட்டு கொண்டதில்லை. இப்போது நீரஜா என்ன வேண்டும் இவளுக்கு? தன்னை தேடி தன்னுடைய ஃப்ளாட்டுக்கே பல முறை வந்தவள். வார்த்தை அளவிலேயே அவனுடைய ரியாக்ஷனை எதிர்கொண்ட அவள் கோபத்தால் மாடிப்படிகளை அதிர வைத்ததும் உண்டு. இப்பொழுது நேரடியாக அலுவலகத்திற்கே வந்திருக்கிறாள். என்ன நீரஜா, நான் உன்னை எதுக்காக ஏமாற்றணும்? லுக், சும்மா புரியாத மாதிரி ஆக்ட் கொடுக்காது. யார் அந்த புது மாடல்? தேடி தேடி போய் பிடிச்சியாமே. ஏன் என்னை பார்த்து பார்த்து அழுத்து போச்சா உனக்கு? இதை பார் நீரஜா, எனக்கு தொழில் தான் முக்கியம்னு உனக்கு தெரியும். நிரந்தரமாக ஒரே மாடலை எல்லா விளம்பர படங்களுக்கும் வச்சுக்க முடியுமா? நான் ஒன்றும் உன்னை தடுக்கலை. எனக்கு மட்டும்தான் நீ வேலை செய்யணும்னு உன்னை கட்டாயப்படுத்தலை. நீ வேறு கம்பெனிகளுக்கும் வேலை செய்யலாம். உன்கிட்ட ஏதாவது கான்ட்ராக்ட் எழுதி வாங்கிட்டு இருக்கேனா என்ன? நீரஜா பேசவில்லை. கோபம்தான் தலைக்கு மேலே ஏறி இருந்தது.
ஒரு இயல்பான சராசரியான பெண்ணாக அவளுக்கு அந்த புது மாடல் எப்படி இருப்பாள் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் மிக அதிகமாக இருந்தது. தன்னை விட அழகாக இருப்பாளோ, தன்னை விட மாடலிங்கில் அனுபவம் வாய்ந்தவளோ, உலக அழகி பட்டத்துக்கு தன்னை விட விரைவாக தயார் பண்ணி கொண்டு விடுவாளோ. செல்பேசி சிங்காரமாய் ஒலித்தது. அதை இதமாக பற்றி காதருகே கொண்டு போனான் நரேந்திரன். எதிர்முனையில் பேசுபவர் எப்படி இருப்பார் என்பதை இங்கே இவன் பேசும் அல்லது வழியும் அழகிலிருந்தே கண்டுபிடித்து விடலாம் போலிருந்தது. அதைதான் நீரஜா உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தாள். ஆமாம், எதிர்முனையில் ஜீவிதராணி சங்கீதமாக பேசிக்கொண்டிருந்தாள். அது என்னவோ மற்ற பெண்களுடன் பழகும்போது ஏற்படாத உணர்வலைகள் இவளிடம் பேசும்போது மட்டும் நரேந்திரனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஒருவேளை முயற்சி கிடைத்த வெற்றி என்பதாலா? பிற பெண்கள் மாடலிங், பத்திரிகை, டெலிவிஷன், சினிமா என்று சொன்ன உடனேயே விழுந்துவிட ஜீவிதராணியை சம்மதிக்க வைப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்ட பாட்டினாலோ? அத்தனை முயற்சி செய்ய வேண்டியிருந்ததை எதிர்பாராததால் எப்படியாவது அவளை மாடலாக்கியே தீர்வது என்ற வைராக்கியம் பிறந்ததே அதனாலா? அதற்காகவே எப்போதும் அவளை சந்திக்க நேர்ந்தாலும் அவனுடன் பேச நேர்ந்தாலும் அவன் அறியாமல் ஏற்படும் ஜிவ் உணர்வுக்கு அவன் இடமளிக்க வேண்டிதான் இருந்தது. அதோடு அவள் மீது ஏற்பட்ட அனுதாபமும் அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு தலையில் அவள் சிக்கி கொண்டிருக்கிறாள். அவளை மட்டுமின்றி அவளுடைய அம்மாவும் அந்த கட்டுப்பாட்டு விலங்கை அணிந்திருப்பது அவள் துக்கத்திற்கு இன்னொரு காரணம். அந்த துக்கத்தை துடைக்க வேண்டும் என்ற விருப்பமும் அவள் மீது அதிக அக்கறை, அன்பு காட்டுவதற்கு காரணமாக இருக்கலாம். நான் புறப்படுகிறேன், சட்டென்று எழுந்தாள் நீரஜா. நாம் அப்புறம் சந்திக்கலாம். ஆனால் உன்னுடைய பொறாமை அனாவசியமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் உன்னை மறக்கலை. உன்னை மாதிரி எனக்காக வேலை செஞ்ச பிற பெண்களையும் மறக்கலை. சந்தர்ப்பம் சரியாக வாய்க்கும்போது உனக்கு வாய்ப்பு தர நான் தயாராகத்தான் இருக்கேன். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ, போதும் என்றான் நரேந்திரன். ஆனாலும் நீரஜா எழுந்து நின்று நாற்காலியை பின்னால் உதைத்துவிட்டு அறையை காலி பண்ணியதில் அவளுடைய கோபம் குறையாது உஷ்ணமாய் வெளிப்படத்தான் செய்தது. ஜீவிதராணி செல்லில் தன் குழப்பத்தை குழப்பமாகவே சொல்லி கொண்டிருந்தாள். செல்பேசி மூலம் தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு அவள் தெளிவாக சொல்லவில்லை, அல்லது சொல்ல தெரியவில்லை. நான் நேரிலேயே வந்து பேசுகிறேன் என்றான் நரேந்திரன். பேசி முடித்து செல்பேசியை மேசை மீது வைத்த பிறகு அந்த அலுவலகத்தில் ஏதோ புது வாடை வீசுவதை உணர்ந்தான். முந்தின நாள் ஷூட்டிங்கின் போது அடித்த அதே அறிமுகமில்லாத மனித வாடை. தன் அறையை விட்டு வெளியே வந்தான். அங்கே நீரஜா யாரோ புது மனிதனுடன் பேசிக்கொண்டே வெளிவாசலுக்கு போவது போல தெரிந்தது. புதியவன் கையில் ஒரு கைப்பை சற்றே பருமனாக இருந்ததால் அதை கைக்குள் அடக்கி வைத்து கொள்ள அவன் சிரமப்பட்டு கொண்டிருந்தான். கை மாற்றி பையை பற்றி கொண்டிருந்தான். எதற்காக வந்தான்? யார் அவன்? தன் அலுவலகத்திற்குள் வந்துவிட்டு தன்னை பார்க்காமல் தன்னுடன் அப்போதுதான் சண்டை போட்டு கொண்டு போன நீரஜாவுடன் பேசியபடி ஏன் வெளியே போகிறான்? யார் என்று சரியாக அனுமானிக்க முடியாவிட்டாலும் அவன் தனக்கு எதிரி என்பது மட்டும் புரிகிறது. எந்த வகையில் எதிரானவன்? தனிப்பட்ட முறையிலா, தொழில் முறையிலா? அவனை கவனிப்பது அப்போதைக்கு முக்கியமாகப்பட்டது நரேந்திரனுக்கு. அவனுடைய உதவியாளர்கள் ஓரிருவர் அன்றைக்கென்று வெளியே போயிருந்தார்கள். அவுட்டோர் லொகேஷனை தீர்மானிக்கவும் செட் ப்ராப்பர்ட்டி சிலவற்றை தேடி பிடிக்கவும் அவர்கள் போயிருந்தார்கள். ஷூட்டிங் நடக்கும் இடத்தில் தேவைப்படும் பொருட்களை நேற்றே அவர்கள் பட்டியலிட்டு கொண்டார்கள். அந்த பொருட்களை வாடகைக்கு பிடித்து அடுத்த படப்பிடிப்பு ஏற்பாட்டுக்கு தயாராக வேண்டும். அவர்கள் ஒரு சிறு குறிப்பை உதவியாளர் மேசை மீது எழுதி வைத்து பேப்பர் வெட்டியும் அதன் மீது வைத்தான் நரேந்திரன். தன்னிடம் இருந்த சாவியால் அறையை பூட்டிக் கொண்டு வெளியே வந்தான். இதற்குள் நீரஜாவும் புதியவனும் போன பாதையில் அவ்வப்போது தன் பார்வையையும் முழு கவனத்தையும் செலுத்தியிருந்தான். அதனால் அவர்களை எளிதில் எட்டி பிடித்துவிட முடியும் என்ற நம்பிக்கையுடனேயே பிற வேலைகளிலும் அவன் ஈடுபட்டு வந்தான். வெளியே வந்த நீரஜா புதியவனுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் போலத்தான் பேசிக்கொண்டு போனாள். தன்னை பயமுறுத்துவதற்காக இப்படி ஒரு நாடகம் நடத்துகிறாளோ என்று கூட நரேந்திரன் நினைத்தான். ஆனால் அந்த புதியவனின் வாடை அவனுக்கு முந்தின நாள் படப்பிடிப்பில் இருந்தே ஞாபகம் இருந்தது. ஆகவே அவன் யார் என்பதை கண்டுபிடித்தாக வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். அவனுக்கும் நீரஜாவுக்கும் இடையேயான நட்பு அல்லது உறவை அப்புறமாக தெரிந்து கொள்ளலாம். நீரஜா பக்கத்து பஸ் ஸ்டாப்பில் தயங்கி நின்று கொள்ள புதியவன் ஒரு ஆட்டோவை பிடிப்பதை கண்டான். தானும் ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டான். புதியவனை பின்தொடரச் சொன்னான். சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவு சென்றதுமே துரத்தப்பட்ட ஆட்டோ நின்றது. சந்தேகத்துக்கு இடமளிக்காத தூரத்தில் தான் வந்த ஆட்டோவை நிறுத்தச் சொன்னான் நரேந்திரன். புதியவனை நடந்தே பின்தொடர்ந்தான். தன்னுடைய வீட்டின் பூட்டை சாவியால் திறந்து உள்ளே நுழைந்து போது தொடர்ந்த நிழல் தன்னுடையதாக இல்லாதது கண்டு திடுக்கிட்டான் அவன். திரும்பி பார்த்தபோது அந்த நிழலுக்குரியவன் நரேந்திரனாக இருந்தது கண்டு அதிர்ச்சியுற்றான். நீங்க எப்படி இங்கே? தடுமாறினான். நீங்கள் செய்கிறது கொஞ்சமும் நல்லா இல்லை மிஸ்டர். நரேந்திரன் வெகுநாள் பழகிய நண்பனின் உரிமையுடன் கேட்டபோது அவன் இன்னும் மிரண்டான். என்ன சொல்றீங்க?
என் ஆஃபீஸுக்கு வந்தீங்க, என்னை பார்க்கத்தான் நீங்கள் வந்தீங்கன்னு வந்திருக்கணும். ஆனால் என்னை பார்க்காம எனக்காக வேலை செய்கிற என் மாடலோட பேசிட்டு அவளோடவே வெளியே புறப்பட்டு வந்துட்டீங்க. ஏங்க? நிதானமாக ஆனால் ஆழமாக கேட்டான் நரேந்திரன். அது அது வந்து நான் அந்த பெண், அவள் பேர் என்ன? எஸ், நீரஜா. அவளை பார்க்கத்தான் வந்தேன். எனக்கு வெகு நாள் அறிமுகம் அவளுடன். புதியவனின் குரல் பொய் தடுமாற்றத்தை ஏற்படுத்தியது. அவளை பார்க்க என்னுடைய ஆஃபீஸுக்கு நீங்கள் ஏன் வரணும்? அவள் அங்கே வரப்போகிறது உங்களுக்கு தெரியுமா? சொந்த விஷயமாக பார்க்கறதானா அவளை அவளுடைய வீட்டிலேயே பார்த்துருக்க வேண்டியது தானே. அது அது வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் என்னை பார்க்கத்தான் என் ஆஃபீஸுக்கு வந்தீங்க. நீரஜாவை பார்த்ததும் ஐடியாவை மாற்றிக்கிட்டு என்னை பார்க்காம அவளுடன் பேசிக்கொண்டே திரும்பிட்டீங்க. என்ன சமாச்சாரம்? அதாவது நேற்று என் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தீங்க. அங்கே என்ன நடவடிக்கைகளை கவனிச்சிங்க? கடைசியில் காணாமல் போயிட்டீங்க. நேற்று நீங்கள் வந்ததுக்கும் அதை தொடர்ந்து இன்றைக்கி என் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கும் நிச்சயம் ஏதோ தொடர்பு இருக்குது. என்ன அது? சரியாக சொல்லணும்னா நானும் விளம்பர படங்களை தயாரிக்கிறவன் தான். நரேந்திரன் அவனை உற்று பார்த்தான். மீண்டும் பொய்யா? இந்த மூஞ்சியை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. இப்போதைக்கு என்னிடமிருந்து தப்பிக்க இப்படி ஒரு பொய் அவிழ்த்து விடுகிறானா? என்னை போலவே தொழில் செய்பவன் என்றால் நான் இவன் மீது அக்கறை காட்டுவேன் என்று எதிர்பார்க்கிறானா? ஆனால் ஆஃபீஸுக்கு வந்தவன் நீரஜாவை பார்த்து மடங்கி அவள் பின்னாலேயே வந்துவிட்டதை பார்த்தால் இவன் செய்யும் தொழில் வேறு எதுவோ போல் இருக்கிறதே என்றுதான் என்ன வைக்கிறது. உண்மையில் உங்ககிட்ட சில ஐடியாக்களை கேட்டு போகலான்னு தான் வந்தேன். அவன் மென்று விழுங்கினான். உன் பேர் என்ன? அதை சொல் முதலில். கனகராஜ். பளிச்சென்று கோபம் கண்களில் தெரித்தது நரேந்திரனுக்கு. கனகராஜ், நீதானா அது? ஆமாம், நானும் விளம்பர படம் எடுப்பவன் தான். இதோ பார், பளிச்சென்று வெட்டினான் நரேந்திரன். இதே துறையில் நான் சுமார் 10 வருடங்கள் அனுபவப்பட்டவன். எனக்கு முன்னால் இப்போது எனக்கு போட்டியாக இருக்கும் விளம்பர நிறுவனங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். புதிதாக முளைக்கக்கூடிய விளம்பர கம்பெனிகளுக்கு என் கவனத்தில் பதியாமல் தப்பியதில்லை. ஆனால் நீ புதியவன். நீ சொல்வதை பார்த்தால் என்னவோ வெகு நாட்களாக நீ இந்த துறையில் இருப்பது போல பேசுகிறாய். உண்மையை சொல். நல்லா இருக்கே, உனக்கு தெரிஞ்சிட்டு தான் நான் கம்பெனி நடத்த வேண்டுமா? நீ என்ன விளம்பர உலக சக்கரவர்த்தியா? நாங்கள் எல்லாம் என்ன உனக்கு கப்பம் கட்ட வேண்டியவர்களா? கனகராஜன் குரலில் திட்டமிடப்படாத கோபம் கொப்பளித்தது. அவன் ஏக வசனத்தில் தன்னுடன் பேசுவது போல தானும் பேசினால் எதிராளிக்கு சமதையாக போய்விடுவது போன்ற உணர்வு அவனுக்கு. நான் அப்படி சொல்லவில்லை. உன்னை பற்றிய அறிமுகம் எனக்கு இல்லைன்னு தான் சொன்னேன். அதாவது இந்த துறையில் ஈடுபடுபவர்கள் எல்லோரையும் எனக்கு தெரியும், உன்னை தவிர. அவன் கோபத்திற்கு ஈடு கொடுப்பது போல ஆனால் நிதானம் இழக்காமல் சொன்னான் நரேந்திரன். அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே. உன் கண்ணுக்கு பட வேண்டிய அவசியம் இல்லாமல் நான் தொழில் பண்ணி கொண்டிருக்க கூடாதா? ரைட். அவன் விடாப்பிடியாகத்தான் பேசிக்கொண்டிருப்பான் என்று புரிந்து கொண்டான் நரேந்திரன். சரி, என் ஆஃபீஸுக்கு ஏன் வந்தாய்? என்னை பார்க்கத்தானே? இல்லை, நான் நீரஜாவை பார்க்க வந்தேன், தீர்மானமாக சொன்னான் கனகராஜ். நரேந்திரனின் துணி சற்று இறங்கி வருவதை தனக்கு சாதகமாக்கி கொள்ள விரும்பினான் அவன். நீரஜா ஒரு மாடல் பெண். என்னுடைய அடுத்த விளம்பர தயாரிப்பில் அவளை பயன்படுத்தி கொள்வதற்காக, அதை பற்றி அவகிட்ட பேசுவதற்காகத்தான் நான் வந்தேன். அதை ஏன் ஆஃபீஸில் வைத்துக்கொள்வது அநாகரிகமாக உனக்கு படவில்லையா? அவள் வீட்டில் போய் பேசிக்கொள்ள வேண்டியது தானே? அல்லது வேறு எங்கேயாவது போய் பேசி கொண்டிருந்திருக்கலாமே. உண்மையில் கனகராஜ் நரேந்திரனை பார்க்கத்தான் வந்தான். அவனிடம் சரண்யாவை பற்றி புதைந்திருக்கும் சில ரகசியங்களை சொல்லத்தான் வந்தான். அந்த ரகசியங்களை சொல்வதன் மூலம் அவனுடைய மகளான ஜீவிதராணியை தன் வசம் அவன் ஒப்படைத்து விடுவான் என்று நம்பித்தான் வந்தான். ஆனால் வந்த இடத்தில் நீரஜாவை சந்திக்கவே அவளுடைய அப்போதைய கோபத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள விரும்பினான். அவள் நரேந்திரனின் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட தோரணையிலிருந்து அவளுக்கு ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டிருப்பதை புரிந்து கொண்டான். அது தனக்கு அனுகூலமாக இருக்கும் என்று யோசித்தான். இவள் மூலமாக நரேந்திரன் பற்றிய பலவீனமான பாயிண்ட் ஏதும் தனக்கு கிடைத்தால் அதன் மூலம் அவனை வீழ்த்தி ஜீவிதராணியை தன் வசம் கொண்டு வந்துவிட அவன் திட்டம் போட்டான். அது படிந்து வரும் வேளையில் இப்படி நரேந்திரன் திடுதிப்பென்று அவன் வலுக்கட்டாயமாக தன்னை சந்திப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த சமயத்தில் நேரடியாக நரேந்திரனுடன் மோதுவதை தவிர்த்து அவனை பற்றி வேறு சில விஷயங்களை சேகரித்து கொண்டு பலமான தாக்குதல் நடத்தலாம் என்று தீர்மானித்து கொண்டான். அதனாலேயே இப்போதைக்கு நீரஜாவை தனக்கு கேடயமாக்கி கொண்டான். நரேந்திரனும் இவனை விட்டுத்தான் பிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஜீவிதராணியின் வாழ்க்கையில் புயலை செலுத்தியவன் இவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. இவனை மடக்குவதற்கு வேறு உத்திகளையும் ஆயுதங்களையும் தேடலாம் என்று யோசித்து கொண்டு விருட்டென்று அந்த இடத்தை விட்டகன்றான். அப்போது மேசை மீது வைக்கப்பட்டிருந்த கனகராஜின் கைப்பையை வேகத்துடன் நரேந்திரன் தட்டிவிட பை கீழே விழுந்து திறந்திருந்த அதன் வாய் வழியாக சில புகைப்படங்கள் வெளியே வந்து சிதறின. அதை பார்த்து நரேந்திரனின் கண்கள் நிலை குத்தின. படங்கள் சிலவற்றில் சரண்யா,
அரைக்குறை ஆடைகளுடன் சரண்யா. போதை விழிகளால் பார்ப்பவர்களை கிரங்கடித்து கொண்டிருந்த சரண்யா. அந்த படங்களை கைப்பற்ற போன நரேந்திரனை முந்திக்கொண்டு பரபரவென்று அந்த படங்களை அள்ளி கைப்பைக்குள் போட்டுக்கொண்டு நிமிர்ந்தான் கனகராஜ். பிறகு விஷமமாக நரேந்திரனை பார்த்து சிரித்தான்.